என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் கேட்குற முக்கால்வாசி கேள்விகள் என்னவா இருக்கும்னா, இந்த ஹெர்னியா வந்து மருந்து மூலமா குணப்படுத்திடலாமா? ஆப்ரேஷன் இல்லாம குணப்படுத்திடலாமா? இல்ல தன்னைத்தானே நான் எதுவுமே பண்ணல, இப்போ எதுவும் வெயிட் எதுவும் தூக்கல, இப்போ அதுவே வந்து சரியாகி உள்ள போயிருமா டாக்டர்? இதுதான் வந்து காமனா ஃபேஸ் பண்ற கேள்வி. ஸோ இது எல்லாத்துக்கான விளக்கத்த நான் சொல்றேன். ஹெர்னியாங்கிறது ஒரு வீக்னஸ். நம்ம உடம்புல தசை வீக் ஆகுறனால ஏற்படுற ஒரு கேப். ஸோ இந்த கேப் என்னைக்குமே திரும்ப வந்து அது மூட போறது கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. அதுக்காக எல்லா ஹெர்னியாவுமே பெருசாகி ரொம்ப காம்ப்ளிகேஷன் தான் போய் முடியுமானா அப்படி கிடையாது. ரொம்ப சின்னதாக இருக்கு, ஒரு 1 சென்டிமீட்டர் தான் இருக்கு, ஒரு ஒரு கண்டென்ட் வெளியில் வருது, திரும்ப உள்ளே போயிடுது அப்படின்னா அதை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை. அது நம்ம அப்சர்வேஷனில் பண்ணிக்கலாம். பட் இருக்க நமக்கு அந்த பல்ஜிங் வந்து கூட்டிகிட்டே இருக்குது, இதனால் நமக்கு பெயின் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக நம்ம போய் டாக்டரை பார்க்கணும். இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி தான். இது மெடிக்கலாக க்யூர் பண்ண முடியாது. அதுக்காக எல்லா ஹெர்னியாவுக்கும் சர்ஜரி வேணுமானா கிடையாது. ரொம்ப சின்னதாக இருக்குது, உங்களுக்கு அதனால சிம்டம்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ அப்பில் வச்சுக்கலாம். சில ஹெர்னியாவுக்கு நமக்கு வந்து ஆயுச காலம் முழுவதுமே சர்ஜரி தேவைப்படாமல் கூட இருக்கலாம். பட் அதை வந்து டிசைட் பண்ண வேண்டியது நீங்கள் பார்க்குற டாக்டராக இருக்கணும், நீங்களாக இருக்கக்கூடாது. அதுதான் என்னோட ஒரு அன்பான வேண்டுகோள்.